Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு ரெடிமேட் டாப்புக்கு ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். இத என்னோட ரெடிமேட் டாப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வந்துட்டு ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிரிச்சு தனியா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. நான் பிரிச்சு தனியா எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து தனியாக பிரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். இந்த சைடு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் நிறையா வந்துட்டு பிரிக்க வேண்டியதில்லை. எவ்வளோ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிரிச்சிங்கன்னா போதும். இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த சைடில் பிரித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்டோன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். என்னோடய சைடில் இதில் எதுலேயுமே இல்லை, ரெண்டு பக்கம் ஸ்டோன் எதுவுமே இல்லை. ஸோ நான் இந்த சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நான் பிரித்து விட்ருக்கேன். அதே மாதிரி ரெண்டு சைடும் பிரித்து விட்டாச்சு. ஓவர்லாக் இருந்தால் அந்த ஓவர்லாக்கையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓவர்லாக்கையும் இங்கே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்துருங்க, அப்புறம் ரெண்டாவது ஒரு ஃபோல்டு கொடுத்துருங்க. இந்த ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு இந்த எட்ஜஸ்க்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டிச் நம்ம வரணும். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக சுடிதாருக்கு வந்து ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த ரெடிமேட் லுக்கே இருக்காது. அதனால் ஒரு சைடு பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப இழுக்க வேணாம், லைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங் கிளாத் கொடுத்துருந்தாலும் ரெண்டு கிளாத்தையும் வச்சுட்டு ரொம்ப இழுக்க வேணாம், லைட்டாக அப்படி போடுங்க. ரெண்டு ஸ்லீவையும் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரண்ட் சைடே மார்க் பண்ணி காட்டுறேன். என்னோடய சாக் ஒயிட்டாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு எட்ஜஸும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு இது பண்ணிக்கோங்க, கண்டுபிடிச்சிக்கோங்க. அதில் ஒரு நாட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹைட் போதுமானு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இதே ஹைட் வேணுங்கிறனால நான் இதே ஹைட் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹைட் கம்மி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஹைட் கம்மி பண்ணிடணும். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் இருக்கு இந்த கார்னர்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு 1/2 இன்ச் நம்ம உள்ளே வச்சு தைப்போம். அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம இது பண்ணியிருக்கோம், நாச்சஸ் போட்டிருக்கேன் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் இப்படியே ஒரு கர்வாக கொண்டு போய் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு கொஞ்சம் ஆழம் வேணும்னா நீங்கள் இந்த சைடில் நீங்கள் குடஞ்சி எடுக்கலாம். நான் வந்து எனக்கு வேண்டாங்கிறதுனால எடுக்கல. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் எவ்வளோ உள்ளே போகணுமோ அதில் இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். நான் மார்க் பண்ணல, அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணணும். இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த இடமும் இந்த பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயிண்ட் ஆகிற இந்த சென்டரும் நம்ம இங்கே நாச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க ரெடிமேடில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த தையல் மேலேயே இந்த தையல் விலகணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு 1/2 இன்ச் மட்டும் துணியாக அப்படியே உள்ளே நழுத்திட்டே வாங்க. நழுத்திட்டே வந்துட்டு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணணும். இந்த தையலுக்கும் மேலே கொஞ்சம் உள்ள துணி இருக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சுட்டு வந்துடும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் உள்ளே இருக்கணும். நம்ம அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு 3/4 இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ரொம்ப ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் தின்னாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். என்னோடது நார்மல் மிஷின் தான். பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க கிளாத் வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகும், எக்ஸசிவால வராது. சம்டைம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த அளவு இந்த லென்த் வந்து இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். தைச்சு முடிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த தையல் மேலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். பேக் சைடில் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ டர்ன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறத விட ஒரு 1/4 இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்தளவுக்கு நீங்கள் கிளாத் விடலைன்னா நம்மளுக்கு பிரிஞ்சுட்டு வந்துடும். இதை மார்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே வந்துட்டு நான் வந்து ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு கையோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி இந்த தையல் நம்ம இங்கே வந்து ஆம்ஹோல் இடத்துல எந்த தையல் வருதோ அதிலிருந்து கிராஸாக வர்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கேருந்து ரொம்ப உள்ளே போகிற மாதிரி ரொம்ப இந்த இடத்துல நீங்கள் குறுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆம்ஹோல்லையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் தூக்குன மாதிரி, இந்த இடத்துல டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நான் இப்போ ஸோ இந்த மெஷர்மெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். நான் ஜாயின் பண்ணி இங்கே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கே எவ்வளோ இருக்குது, 1 இன்ச் இருக்குது, எக்ஸசிவாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஜாயின், இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு லைன் மார்க் பண்ணிடுவோம். லைன் மார்க் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசிவாக இருக்கிறத நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நம்ம போடும்போது இது வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க.
எவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஓவர்லாக்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சும் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா வந்துடும். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.